ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் தேவையில் கிறிஸ்து உங்களுக்கு எப்படி தோன்றுகிறார் என்று அமெரிக்க போதகரான ஓரல் ராபர்ட்ஸ் தனது கட்டுரையில் இவ்வனமாக எழுதியிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு தேவை ஏற்படும் பொழுது இயேசு அந்த தேவையின் வடிவமாகவே வந்து அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே அந்த தேவையை சந்திக்கிறார் என்று நான் புரிந்து கொண்டிருப்பதை பற்றி நன்றி சொல்வது மிகப்பெரிய காரியம். மகாத்மா காந்தி சொன்னார், பசியுள்ள ஒரு மனிதனுக்கு முன்பு தேவன் தோன்ற வேண்டுமானால் உணவாகத்தான் தோன்ற வேண்டும். ஒருமுறை மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான் என்ற 4 நற்செய்தி நூல்களில் எழுதப்பட்டுள்ள இயேசுவையும் அவருடைய வாழ்க்கையையும் பற்றி படித்தேன். அவருடைய வாழ்வின் சம்பவங்களும் அவருடைய வார்த்தைகளும் என் நினைவில் பதிந்து விட்டன. அன்றிலிருந்து அவரோடு கூட வாழ்வதைப் போல உணர்கிறேன். நான் முன்பே குறிப்பிட்டபடி சுகமாக்குதல் என்ற என் தேவையின் வடிவாக இயேசு என்னிடம் வந்தார். அந்த நேரத்தில் தேவன் என்மேல் கரிசனை உடையவராய் இருக்கிறார் என்பதை நான் கற்றுக்கொண்ட போது நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அவர் என்னை சுகமாக்கி முதலில் என்னுள் வந்தார். இதை நான் புரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்திருப்பேனா என்ற சந்தேகம் எனக்கு நிச்சயமாகவே உண்டு. ஏனெனில் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் வியாதியாய் இருந்தபோது ஒரு தேவ ஊழியர் என்னை பார்க்க வந்தார். மிகுந்த இரக்கமும் கரிசனையும் உடையவராக இருந்தார். என்னை ஆறுதல் படுத்த முயற்சி செய்தார். ஜெபிக்கும்போது, தேவனே, இந்த பையன் தன் வியாதியில் பொறுமையாயிருக்க உதவி செய்யும் என்று சொன்னதை நான் கேட்டேன். இந்த வார்த்தை என்னை முழுவதுமாய் பாதித்ததினால் அவர் ஜெபித்த எதையும் நான் கவனிக்கவில்லை. பொறுமையாயிருப்பது சயரோகத்திலிருந்து என் நுரையீரல்களை குணமாக்கப் போவதில்லை என்று நினைத்தேன். எனக்கு தேவையானதெல்லாம் யாராவது ஒருவர் ஜீவிக்கும் கிறிஸ்துவை எனக்கு காட்ட வேண்டும் என்பதுதான். கிறிஸ்து, என் மகனே பொறுமையாயிரு என்று சொல்ல மாட்டார். மாறாக, மகனே எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி இருப்பார். ஒவ்வொருவருக்கும் தேவைகள் உண்டு என்பதை உணராமல் இந்த ஊழியத்தை கருவியாக கருதி எங்கள் உதவியை தேடும் ஆயிரக்கணக்கானவர்களோடு சேர்ந்து இசைவாக பணி செய்ய முடிவதில்லை. இந்த தேவைகள் எப்பொழுதும் ஒரே மாதிரியானவைகளாய் இருப்பதில்லை. ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு விதத்தில் வியாதியுடன் இருக்கிறார்கள். குறிப்பாக இயேசு வரையறுத்தபடி வியாதி என்பது நல்லிணக்கமற்ற நிலையில் ஏற்படும் விளைவாகும். தேவனோடும் மனிதர்களோடும் ஒருமித்து வாழும் ஒருவரை காண்பது அபூர்வம். ஒரு மனிதன் ஆவி, சிந்தனை, சரீரம் மூன்றிலும் ஒத்து இருப்பதை காண முடிவதில்லை. அவனால் எதிலும் ஒத்துப்போக முடிவதில்லை. சரீரமும் ஆத்மாவும் ஒருமித்து போக முடிவதில்லை. அல்லது சிந்தனை சரீரத்துடன் ஒருமித்து போக முடிவதில்லை. அல்லது ஆத்மா ஒத்துப்போகிறது, சிந்தனையும் சரீரமும் ஒத்துப்போவதில்லை. இப்படித்தான் அநேக வியாதிகள் ஏற்படுகின்றன. எனவே முழு மனிதனுக்கும் சுகமடைதல் தேவைப்படுகிறது. வரலாற்றிலேயே ஒரு மனிதனை முழுமையாக்குவதை குறித்து பேசிய ஒரே மனிதர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. சரீரம், சிந்தனை, ஆத்துமா இந்த 3ம் கொண்ட முழுமையான மனிதனை சுகமாக்கி அவனுக்குள்ளாக ஒரு நல்லிணக்கத்தை கொடுக்கவே அவர் வந்தார். ஒவ்வொரு மனிதனிடமும் அவன் ஒரு தேவையில் இருக்கும்போது இயேசு வந்து அவனை உற்சாகப்படுத்துகிறார். வாழ்க்கையில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிறார். இவ்வுலகில் பரிபூரண ஜீவனையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து மனிதனை சுகமாக்க வந்தார் என்பதை தெளிவாக சொல்லியுள்ளார். அவனுக்கு தாளந்துகளை கொடுக்க வந்தார். உள்ளான மனிதனை தேவையில் இருப்போருக்கு இறங்கி கொடுப்பவனாகவும் அன்பு செலுத்துபவனாகவும் மாற்ற வந்தார். தன்னுடைய விசுவாசத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று காட்டும்படி வந்தார். தன்னுடைய பிரச்சனைகளையும் தேவைகளையும் எப்படி மேற்கொள்வது என்று கற்றுக் கொடுக்க வந்தார். அறுவடை செய்யும்படியாக எப்படி விதைப்பது என்று சொல்லிக் கொடுக்க வந்தார். இதையெல்லாம் அவருடைய வார்த்தைகளில் தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஒரு மனிதனுடைய தேவைகளை குறித்த பிரச்சனையை தீர்க்காவிட்டால் ஒரு மனிதனும் இயேசுவை முழுமையாக பின்பற்ற மாட்டான் என்று என் அனுபவம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு மனிதனுக்கு தேவைகள் உண்டு. அவனால் அவற்றை சந்திக்க முடியவில்லை.
ஏன் வேறு யாராலும் சந்திக்க முடிவதில்லை என்பதை அவன் உணர வேண்டும். அப்படியானால்தான் தேவன் அந்த தேவைகளை கண்டறிந்து சரி செய்து பரிபூரண ஜீவனை கொடுப்பதற்காக தன்னுடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.